நம்ம சேனல் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இதுக்காக நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு நான் வந்திருக்கேன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். 3 டயர் கேக் 1 kgல எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் 4 முட்டை கூட 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு முட்டையை ஸ்லோ ஸ்பீட்லேருந்து பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். முட்டை கொஞ்ச நேரம் பீட் பண்ணதுக்கப்புறம் அதோட கலர் மாறினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 நம்பர் மட்டும் கவுண்ட் பண்ணிவிட்டு பீட்டரை ஆஃப் பண்ணிடணும். பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை கூட சளிச்சு வச்சுருக்க மாவை 3 பேட்சாக சேர்த்து ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பாலையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மீதி இருக்கிற எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு கீழே இருக்கக்கூடிய டின்னோட சைஸ் வந்து 6 இன்ச்சும் அதுக்கு மேலே இருக்கிறது 5.5லையும் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிறது 3.5ல இருக்கக்கூடிய டின் சைஸை செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 5.5 டின்னுக்கு பதிலாக 5 இன்ச் டின் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துலேயும் ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்துக்கிறேன். 3.5ல இருக்கக்கூடிய டின்னோட சைஸ் வந்து ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் 2 டின் எடுத்திருக்கேன். ஒரு டின்னில் 2 லேயர் கட் பண்ணுற மாதிரியும் இன்னொரு டின்னில் சிங்கிள் லேயர் வர மாதிரியும் பேட்டர் ஊற்றிக்க போகிறேன். ஏற்கனவே 1 kgக்கு 2 டயர் கேக் எப்படி செய்கிறதுனோ 1/2 kgல 2 டயர் கேக் எப்படி செய்கிறது அப்படின்றதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். 240 கிராம் பேட்டர் வந்து 6 இன்ச் டின்னில் ஊற்றி எடுத்துக்கிறேன். ஃபைவ் இன்ச் டின்னில் 150 கிராமுக்கு உண்டான பேட்டர் ஊற்றி எடுத்துக்கிறேன். இந்த சின்ன டின்னில் ஒன்றில் 30 கிராமுக்கும் இன்னொரு டின்னில் 60 கிராம் வர அளவுக்கு பேட்டர் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த எல்லா டின்லையும் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறம் மிச்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை திரும்பவும் எல்லா டின்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஒன் 180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண OTGல இது எல்லாத்தையும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். முதல்ல 15 நிமிஷம் வச்சு அந்த சின்ன டின் 2 எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக 10 மினிட்ஸ் செட் பண்ணி மீதி எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ராடுமே ஆனில் இருக்கிற மாதிரி செட் பண்ணி பேக் பண்ணணும். $60 கிராம் பேட்டர் ஊற்றின இந்த டின்னில் இருக்க கேக்கை டீமோல்ட் பண்ணிவிட்டு 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கையும் டீமோல்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
5.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின்னில் இருக்க கேக்கையும் டீமோல் பண்ணிவிட்டு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்ஸ் இன்ச்சில் இருக்கக்கூடிய கேக்கையும் டீமோல் பண்ணிவிட்டு 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா டின்னில் இருக்க கேக்கையும் டீமோல் பண்ணிவிட்டு எல்லா சைஸ்லையும் 3 லேயர் வர மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அரை கப் பவுடர் சுகர் கூட 1 கப் தண்ணி சேர்த்து சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கிறேன். நானூறு கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அது கூட வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு க்ரீமை பீட் பண்ண ஆரம்பிக்கிறேன். க்ரீம் கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்தா க்ரீம் கரெக்டாக பீட் ஆகி கிடைக்காது. அதனால் க்ரீம் பீட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஐசிங் சுகர் ஆட் பண்ணணும். வெனிலா ஃப்ளேவரில் தான் கேக் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். அதனால் வெனிலா எசன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்டிப் பீக்ஸ் வந்ததுக்கப்புறம் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீமில் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கிறேன். முதல்ல சின்ன கேக் எடுத்து ஐசிங் பண்ணிக்கிறேன். இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம 3 லேயர் கேக்கையும் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு சுகர் சிரப் சேர்த்துட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி 3 லேயர் கேக்கையும் வச்சு கேக் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரில் வரக்கூடிய கேக்கையும் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து க்ரீமுக்கு லைட்டாக க்ரீன் கலர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன்.
6 இன்ச் டின்லேருந்து எடுத்த கேக்கை ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். போர்டில் கொஞ்சம் க்ரீம் தடவிட்டு அதுக்கு மேலே கேக் வச்சு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த போர்டு வந்து 8 இன்ச்சில் நான் எடுத்திருக்கேன். இந்த கேக்குக்கு க்ரீன் கொஞ்சம் டார்க்காக சேர்த்து கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேக் எடுத்து அசெம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயரில் 6 இன்ச் டின்னில் இருக்கக்கூடிய கேக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய லேயரில் 5.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய கேக்கும் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக்கை முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு பின்னாடி நல்லா தள்ளி வச்சுருக்கேன். அப்படின்னா தான் முன்னாடியே நமக்கு அந்த கேப் இருக்கும், கேக் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் 5 இன்ச் டின்னில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா கேக்கை சென்டர் பண்ணி வச்சுக்கோங்க. 3rd லேயர் கேக்கையும் வச்சு கேக்கை செட் பண்ணிக்கலாம். இந்த கேக்கை சென்டர் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் லாஸ்ட்டில் 3க்குமா சேர்த்து ஒரு ஸ்கியூவர் கொடுத்துக்கிறேன். கேக்கோட வெயிட்டை இப்போ செக் பண்ணிக்கலாம். போர்டு வெயிட்டு 80 கிராம் இருக்குது. மொத்த கேக்கோட வெயிட்டு 1 கிலோவும் 120 கிராமும் இருக்குது. கேக்குக்கு டெக்கரேஷன் என்ன மாதிரி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தான் கொடுக்க போகிறேன். வெனிலா ஃப்ளேவர் கேக் 1 கிலோ 850 ரூபாய்க்கு தான் நான் கொடுக்குறேன். இந்த டெக்கரேஷனுக்காக எக்ஸ்ட்ராவாக 100 ரூபாய் நான் சார்ஜ் பண்ணேன்.